Hi and welcome to Easy Spoken English Kanji. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம லாங் சென்டென்சஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வீடியோலையும் நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் நிறைய லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்ட்ரைட் இன்டு தி வீடியோ. இன்றைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நீ வச்சிருக்கிறது அவங்க தேடிட்டு இருக்க மிக முக்கியமான பொருளாக இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் இப்படி பெருசாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபைடாக பார்த்துடலாம். இது முக்கியமானது, இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். கரெக்டாக? பட் இங்கே இது அப்படின்னு சொல்லாமல் நீ வைத்திருப்பது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ்ஸுக்கு பதிலாக வாட் யூ ஹாவ்னா நீ வைத்திருப்பது. வாட் யூ ஹாவ் இஸ் இம்பார்ட்டண்ட். இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம், பாசிபிலிட்டியை தான் சொல்கிறோம். அப்போ இஸ் எடுத்துகிட்டு வாட் யூ ஹாவ் குட் பி இம்பார்ட்டண்ட். ஓகே, வாட் யூ ஹாவ் குட் பி த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங். இங்கே மிக முக்கியமானதுன்னு சொல்கிறதுனால வாட் யூ ஹாவ் குட் பி த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங். எந்த முக்கியமான பொருள்னா அவங்க தேடிக்கிட்டு இருக்கிற முக்கியமான பொருள். கரெக்டாக? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் தே ஹாவ் பின் லுக்கிங் ஃபார். ஓகே, வாட் யூ ஹாவ் குட் பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் தே ஹாவ் பின் லுக்கிங் ஃபார். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுதுன்னா, வாட் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எழுத போகிறோம். அண்ட் குட் பி அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். குட் பினா இப்படியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகே, இங்கே குட் வந்து ஹெல்பிங் வேர்ப், அதாவது ஆக்சிலரி வேர்பை ஆக்ட் பண்ணுது. பி தான் இந்த சென்டென்ஸில் இருக்க மெயின் வேர்ப். ஓகே, குட் பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் யூஸ் பண்ணிட்டோம். அது என்ன திங்குன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். திங் தட் தே ஹாவ் பின் லுக்கிங் ஃபார். ஓகே, ஸோ 3 சென்டென்சஸ் கம்பைன் ஆகி தான் இந்த சென்டென்ஸ் இருக்க போகுது. ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அவங்க சொன்னது நம்ம அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு மிக எக்ஸலண்ட்டான ஐடியாவாக இருக்கலாம். ஓகே, அவங்க சொன்னது கேட்டியா? அவங்க சொன்னது நம்ம நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ண போகிற ப்ராஜெக்ட்டுக்கு செம்ம ஐடியாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாசிபிலிட்டி, அவங்க சொன்னது இப்படியாக இருக்கலாம்னு சொல்கிறோம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரைட், அவர்கள் சொன்னது what they said மிக எக்ஸலண்ட்டான ஐடியாவாக இருக்கலாம்னு சொல்கிறோம். could be an excellent idea. what they said could be an excellent idea. எதுக்கான எக்ஸலண்ட் ஐடியா? ஃபார் த ப்ராஜெக்ட்டுக்கான எக்ஸலண்ட் ஐடியா. எந்த ப்ராஜெக்ட்? அடுத்த மாதம் நாம் ஸ்டார்ட் பண்ணுற ப்ராஜெக்ட், ரைட்? ப்ராஜெக்ட் தட் we are starting next month. ஓகே, what they said could be an excellent idea for the project that we are starting next month. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் போகலாம். நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது உன்னை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மக்களுக்கு ஆபத்தானதாக இருக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நீ செய்து கொண்டிருப்பது அப்படின்றதா சப்ஜெக்ட். கரெக்டாக? ஸோ வாட் யூ ஹாவ் பின் டூயிங் இல்லைனா வாட் யூ ஆர் டூயிங் கண்டினியூஸ் டென்ஸில் கூட சொல்லலாம். ஓகே, வாட் யூ ஹாவ் பின் டூயிங் குட் பி ஆபத்தானதாக இருக்கலாம்னு சொல்கிறோம். ஸோ குட் பி டேஞ்சரஸ் ஃபார் ஆல் த பீப்புள். உன்னை நம்பி இருக்கிற அனைவருக்கும், எல்லா மக்களுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா மக்களுக்கும். எந்த மக்கள்? உன்னை நம்பியிருக்கிற மக்கள். அதை இங்கிலீஷில் கடைசியாக சொல்லணும் இல்லையா? ஸோ வாட் யூ ஹாவ் பின் டூயிங் குட் பி டேஞ்சரஸ் ஃபார் ஆல் த பீப்புள் ஹூ டிபெண்ட் ஆன் யூ. ஸோ பீப்புள் அப்படின்றது ப்ளூரல் நவுன் அப்படின்றதால டிபெண்ட் அப்படின்ற வேர்ப் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ வாட் யூ ஹாவ் பின் டூயிங் குட் பி டேஞ்சரஸ் ஃபார் ஆல் த பீப்புள் ஹூ டிபெண்ட் ஆன் யூ. ஆல்ரைட், த நெக்ஸ்ட் ஒன், அவங்க கட்டிகிட்டு இருக்கிறது நம்ம பார்த்ததுலேயே மிக உயரமான டவராக இருக்கலாம். ஸோ பெரிய டவர் ஒன்று கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க கட்டிகிட்ருக்கிறது நம்ம பார்த்ததுலேயே மிக உயரமான டவராக அது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். தெரியல, கட்டி முடிச்சா தான் தெரியும். ஸோ அதனால தான் இருக்கலாம் அப்படின்னு பாசிபிலிட்டியை சொல்கிறோம். வாட் தே ஆர் பில்டிங் குட் பி த டாலஸ்ட் டவர் தட் வி ஹாவ் எவர் சீன். நம்ம பார்த்ததிலேயே அப்படின்னு சொல்லும்போது வி ஹாவ் எவர் சீன், எவர் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, வாட் தே ஆர் பில்டிங் குட் பி த டாலஸ்ட் டவர் தட் வி ஹாவ் எவர் சீன். ஓகே, அவங்க கட்டிகிட்டு இருக்கிறது நம்ம பார்த்ததுலேயே மிக உயரமான டவராக இருக்கலாம். குட் பி த டாலஸ்ட் டவர். ஆல்ரைட், த நெக்ஸ்ட் ஒன், அவள் சொன்னது எல்லாரும் ரொம்ப நாளாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுற ஒரு பசிலுடைய ஆன்சராக இருக்கலாம். ஓகே, அவள் ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டா. ஆனால் அவள் சொன்னது எல்லாரும் ரொம்ப நாளாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிற அந்த பசிலுடைய ஆன்சராக கூட இருக்கலாம்ல. அவள் ரொம்ப புத்திசாலி, அவள் ஈஸியாக அதை சொல்லிட்டா, அந்த மாதிரி ஒரு டோனில் சொல்கிறோம். ஓகே, அவள் சொன்னது விடையாக இருக்கலாம். வாட் ஷீ செட் குட் பி தி ஆன்சர். எதற்கான விடையாக இருக்கலாம்? இந்த புதிருக்கான விடையாக இருக்கலாம். ஆன்சர் டு த பசில். என்ன புதிர்? எல்லாரும் ரொம்ப நாளாக சால்வ் பண்ண முயற்சிக்கிற பசில். கரெக்டாக? ஆன்சர் டு த பசில் தட் எவ்ரி ஒன் ஹாஸ் பின் ட்ரைங் டு சால்வ் ஃபார் அ வெரி லாங் டைம். வாட் ஷீ செட் குட் பி தி ஆன்சர் டு த பசில் தட் எவ்ரி ஒன் ஹாஸ் பின் ட்ரைங் டு சால்வ் ஃபார் அ வெரி லாங் டைம்.
ஓகே. அவ சொன்னது எல்லாரும் ரொம்ப நாளா சால்வ் பண்ண ட்ரை பண்ற பசில்க்கான ஆன்ஸரா இருக்கலாம். ஓகே. அண்ட் த லாஸ்ட் சென்டென்ஸ் ஃபார் டுடே இஸ் நான் இப்போ செஞ்சது இதுவரைக்கும் நான் செஞ்சதிலேயே மிக முட்டாள்தனமான ஒண்ணா இருக்கலாம். ஆனா அதுதான் சரியான விஷயம்னு எனக்கு தோணுச்சு. ஓகே. ஸோ கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ். நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் செய்தது முட்டாள்தனமான ஒன்றாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். நான் செய்தது வாட் ஐ ஜஸ்ட் டெட். நான் இப்போ செஞ்சதுன்றதுனால வாட் ஐ ஜஸ்ட் டெட் could be could be the stupidest thing or the most foolish thing அப்படின்னு சொல்லலாம். stupidest thing that I have ever done. that I have ever done. நான் செய்ததிலேயே நாம் பார்த்ததிலேயேன்னு சொல்லும்போது we have ever seenனு சொன்னோம். அதே மாதிரி நான் செய்ததிலேயே that I have ever done. நான் செய்ததிலேயே மிக முட்டாள்தனமான ஒன்றாக இப்போ நான் செஞ்சது இருக்கலாம். what I just did could be the stupidest thing that I have ever done. ஆனா அதுதான் சரியான விஷயம்னு எனக்கு தோணுச்சு. பட் ஐ தாட் தட் வாஸ் த ரைட் திங் டு டூ. பட் ஐ தாட் தட் வாஸ் த ரைட் திங் டு டூ. அதுதான் கரெக்டான விஷயம்னு தோணுச்சு. அதனால தான் நான் செஞ்சேன்றதால இங்கே ரைட் திங் டு டூ அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகே. ஸோ இன்றைக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா இல்லையா, உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சுதா அப்படின்றதெல்லாம் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next lesson. Till then, take care and bye.